வணக்கம் நண்பர்களே. போன முறை நம்ம ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அதே ஷேக்ஸ்பியருடைய ஹேம்லெட் அப்படிங்கிற இன்னொரு நாடகத்தை நாம் பார்க்கலாம். எப்படி மேக்பெத் ஒரு ட்ராஜடியோ, ஹேம்லெட்டும் ஒரு ட்ராஜடி தான். இந்த கதையும் ஒரு துன்பம் நிறைந்த ஒரு கிளைமேக்ஸோடு தான் இந்த கதையும் முடியும். இந்த கதையினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய ஹேம்லெட், அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயரைத்தான் இந்த கதைக்கு தலைப்பாக ஷேக்ஸ்பியர் வச்சுருக்கார். ஹேம்லெட் டென்மார்க் நகரத்தினுடைய ஒரு இளவரசன். அந்த நாட்டினுடைய அரசராக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தை ஒரு நாள் மர்மமான முறையில் ஒரு பழத்தோட்டத்தில் இறந்து கிடப்பார். அதாவது அவர் பாம்பு கடித்து இறந்து போனதாக ஒரு தகவல்கள் சொல்லப்படும். இந்த இறப்பு ஹேம்லெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அவனுக்கு தூக்கம் இருக்காது, உணவு சாப்பிடணும்னு தோணாது. அவன் ஒரு பைத்தியக்காரனை போல் தன்னுடைய தந்தையை நினைத்து ஒரு பண்பான ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல வீரர், இப்படியான ஒரு தந்தையை நாம் இழந்துட்டோமேன்னு ரொம்ப வருத்தத்தில் அவன் ஒரு தூக்கம் இல்லாமல் அலைவான். இப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய தாய் தன்னுடைய சித்தப்பாவை உடனடியாக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. தன் தந்தை இறந்த சிறிது நாட்கள்லேயே தன்னுடைய சித்தப்பாவையே தன்னுடைய அம்மா திருமணம் செய்துக்கிற அந்த விஷயம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். அதாவது மன வருத்தத்துலேயே இந்த வருத்தமும் இன்னும் சேர்ந்துடும். என்னோடய அப்பா இப்போ தான் இறந்து போனார், அதுக்குள்ளே எங்கள் அம்மா மறுமணம் செய்துக்கிட்டாங்களே, அதுவும் இல்லாமல் வேறு யாருன்னா பண்ணியிருந்தா பரவாயில்ல, தன்னுடைய சித்தப்பாவையே மறுமணம் செய்துக்கிட்டாங்களே அப்படின்னு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து இந்த வருத்தம் என்பது, ஒருவேளை என்னுடைய சித்தப்பாவே அப்பாவை கொலை பண்ணிவிட்டு இந்த அரசை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அம்மாவை திருமணம் செய்துக்கணுங்கிறதுக்காக கொன்னுட்டாரா அப்படின்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். அப்போது இந்த சந்தேகம் அவனுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போது இவன் ஒரு பைத்தியத்தை போல் சுற்றுறது, இவன் நிம்மதி இல்லாமல் சுற்றுறதெல்லாம் தன்னுடைய அம்மாவுக்கும் தன்னுடைய சித்தப்பாவுக்கும் பார்த்து இவன் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்றத அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அவன் மனசுக்குள்ளே இவங்க மேலே சந்தேகத்தில் இருக்கிறான்றதை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. வேறு எதுவும் காரணம் இருக்கும் போல இருக்குன்னு அப்படியே கடந்து போவாங்க. நாளுக்கு நாள் இது அதிகமாகிட்டே போகும், இந்த தன்மை அதிகமாகிட்டே போகும். இப்போ இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, ஒரு வேளை என்னுடைய மகனுக்கு ஏதாவது காதல் தோல்வி இருக்கும் போல், அதனால் இப்படி இவன் மன கஷ்டத்தில் இருக்கிறான் போல் இருக்கு அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் நினச்சிக்குவாங்க. ஆனால் அவனுக்குள்ள ஒரு தீராத ஒரு சந்தேகம், தன்னுடைய தந்தையை கொன்னது யார், அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற இந்த சந்தேகம் வலுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி இவனுக்கு சந்தேகம் இருக்கிற இந்த நேரத்தில் அந்த நகரத்துக்குள்ளே ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நைட்டு 12 மணிக்கு மேலே அந்த கோட்டையினுடைய வாயில் பக்கமாக ஒரு ஆவி சுற்றுறதா ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கோம். நிறைய வீரர்கள் பார்த்துருக்கிறதா சொல்லுவாங்க. தன்னுடைய மிக முக்கிய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஹொராஷியா அவனும் பார்த்துருக்கிறதா சொல்லுவான். அப்போது அந்த ஆவி தன்னுடைய தந்தையினுடைய கவசத்தை, தலைக்கவசம், உடம்புல இருக்கக்கூடிய கவசம்லாம் போட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சந்தேகத்தில் சொல்லுவாங்க. அப்போது இறந்து போன தன் தந்தை ஆவியாகி தன்னிடத்தில் ஏதோ சொல்ல போகிறாரோ அப்படின்றதுனால தான் இந்த ஆவி சுற்றிட்டு இருக்கோன்னு உனக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒரு இரவு அதை எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து அந்த ஆவி வரக்கூடிய நேரத்தில் அது என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சில வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு, தன்னுடைய நண்பன் ஹொராஷியாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பான். அப்போது சொன்னதை போலவே கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆவி தென்படும். அது தன் நண்பன் ஹொராஷியா அங்கே பாரு, அங்கே போகுது பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காட்டுவான். அந்த ஆவி தன்னை நோக்கி ஒரு ஹேம்லெட்டை நோக்கி வரும். அப்போது அந்த ஹேம்லெட் மட்டும் தனியாக கூப்பிடும் அந்த ஆவி. அப்போ ஹொராஷியா என்ன பண்ணுவான், இல்லை உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு தள்ளிட்டு நம்மள்கிட்ட போயிடுவான். அப்போது தனிமையாக இருக்கும் பொழுது அந்த ஆவி ஹேம்லெட்டுக்கிட்ட பார்த்து அழும். மகனே, இது போல் எனக்கு விபத்துலாம் எதுவும் பாம்பு கடித்து நான் இறந்து போகலை, என்னை ரொம்ப திட்டம் போட்டு என்னை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே ரொம்ப திடுக்கிட்டு அதிர்ச்சி ஆகிடுவான். யார் உங்களை கொலை பண்ணதுன்னும் பொழுது, உன்னுடைய சித்தப்பா தான் கொலை பண்ணது, கூட உடந்தையாக உன்னுடைய அம்மாவும் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவனுக்கு அந்த சந்தேகம், இருந்த சந்தேகம் இப்போது ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகே, நம்ம சந்தேகப்பட்டது அப்போ சரி தான் போல இருக்குது அப்படின்னு. கூடவே அந்த ஆவி என்ன சொல்லணும்னா, என்னுடைய இறப்புக்கு நீ பழி வாங்கணும், உன் சித்தப்பாவை நீ விடாத, அவனுக்கு பழிக்கு பழி நீ வாங்கணும், ஆனால் உன்னுடைய அம்மாவை நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆவி சொல்லிவிட்டு மறைஞ்சிரும். இப்போது ஒரு நல்ல பண்புள்ளம் கொண்ட ஒரு நல்ல வீரனாக இருக்கக்கூடிய ஹேம்லெட்டுக்கு தன்னுடைய சித்தப்பா, அதுவும் ஒரு அரசர், எப்படி நம்ம கொலை பண்ணுறது, அது நம்மளால் முடியுமா, நம்ம கொலை பண்ணுற எண்ணம் வராமல் அவன் ரொம்ப ஒரு மன விரக்தியினுடைய உச்சத்தில் இருப்பான். இந்த நேரத்தில்
தன் மகன் காதல் வயப்பட்டிருக்கிறதா நினச்சிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஒரு அமைச்சர் இருப்பார், பொலேனியோன்னு ஒரு அமைச்சர் இருப்பார். அவருடைய மகள் ஒருத்தி இருப்பாள். அவளை வந்து ஹேம்லெட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது பொலேனியோ வந்து தன் மகள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பாருமா அவன் மேலே வந்து ஹேம்லெட்டுக்கு ஒரு விதமான காதல் இருக்குது, அவன் உங்ககிட்ட சொல்ல வருவான், நீ அதை ஏற்றுக்காத உடனடியாக, அவனுக்கு கொஞ்ச நாள் வந்து உன் மேலே பைத்தியம் பிடிக்கவே, அப்போ தான் அவனுடைய காதல் வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு நல்ல பெண்மணியாக இருக்கக்கூடிய மரியாதையாக அப்பா அம்மாவை மரியாதையாக நடத்தக்கூடிய ஒரு பெண் என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த பெண் தன் தந்தை சொன்னதை ஃபாலோ பண்ணுவாள். அப்போ அவனும் நாளுக்கு நாள் ரொம்ப பைத்தியத்தை போலவே மாறிட்டு போவான். அவன் பைத்தியமாகிறது தன்னுடைய சித்தப்பா மேலே இருக்கக்கூடிய கோபம், அவனை சாவடிக்கணுங்கிற வெறி இருக்கும். ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்க, அவன் காதல்னால தான் ஆகும், அப்போ உடனடியாக இவளுக்கும் பொலேனியோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இவங்க நல்லா இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு சுற்றுவாங்க. அப்போ அவனும் அந்த பெண்ணோட நெருங்கி பழக ஆரம்பிப்பான். ஆனாலும் அவனுடைய அந்த அந்த பைத்தியக்கார மனநிலை என்பது போகாது. ஏன்னா அவன் கொலை பண்ணாதான், பழிக்கு பழி வாங்கினா தான் அவனுடைய அந்த மனநிலை சரியாகுன்றது தான் அவனுடைய எண்ணம். இப்படி அவன் பித்து பிடிச்சி சுற்றிட்டு இருக்கிற நேரத்தில் அவனுக்குள்ளே இன்னொரு சந்தேகம் வரும், நாம் வந்து எப்படி ஒரு கொலை பண்ணுறது அப்படின்னு தன்னைய ஒரு கோழையாக தான் நினச்சிக்குவான். ஒருவேளை அந்த ஆவி சொன்னது பொய்யா இருந்தால் நான் வந்து ஒரு மிக தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருவேனே, அப்படியான தவிர நான் எப்படி செய்வேன் அப்படின்னு இவனுக்குள்ளே திருப்பி ஒரு உள்குள்ள சந்தேகம். அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு நாடகம் போடுறதுக்காக ஒரு நாடக குழு வரும். அவங்க நாடகம் போடுறதுக்கு அனுமதி கொடுப்பான். அப்போ அந்த நாடக குழு முன்னாடியே ஒரு நாடகம் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, இதே போல் ஒருத்தன் இயற்கையாக ஏதோ ஒரு பாம்பு கடிச்சு செத்துட்டு போனதா ஒரு நாடகம் போடுவான். ஆனால் அவன் பாம்பு கடிச்சு செத்துருக்க மாட்டான், அவனை கொலை செய்திருப்பாங்கன்றது ஒரு நாடகம். அந்த நாடகத்தை சுட்டி காட்டி நீ இன்னொரு டைம் போட்டிருக்கிற அந்த நாடகம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னோடனே அந்த நாடக குழு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த நாடகத்தை போடுறதுனால நாங்கள் போடுறோன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீ அதை தான் போடணும், ஆனால் கூட சில வசனங்கள்லாம் நான் எழுதி கொடுப்பேன், அதனால் வந்து நீ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். சரின்னுவாங்க. இப்போ வந்து ஹேம்லெட் தன்னுடைய அம்மாவையும் சித்தப்பா அதாவது அரசரையும் கூப்பிட்டு அந்த நாடகத்தை பார்க்க சொல்லுவான். அப்போ தன்னுடைய மகன் இவ்வளோ நாள் பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டு இருந்தான், என்ன காரணமே தெரியாத நேரத்தில் ஏதோ நாடகம் பார்க்க கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அந்த நாடக சபைக்கு வந்து வருவாங்க, வந்து உட்காருவாங்க. அந்த நாடகம் தொடரும். அப்போ அந்த நாடகத்தில் அந்த அரசருடைய மனைவி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, என்னென்னா, ஒருவேளை நீங்கள் இறந்துட்டிங்கன்னா நான் மறுமணம்லாம் செய்துக்க மாட்டேன், தன் முதல் கணவனை கொல்ற ஒருத்தி தான் இரண்டாவது மறுமணம் வந்து செய்துக்குவா அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும். இப்போ இந்த டைலாக் வந்து வந்த உடனே இந்த அரசியனுடைய முகம் வந்து மாற ஆரம்பிக்கும். அதே போல் அந்த பாம்பு கடித்து அந்த மன்னர் இறக்கலை, அந்த மன்னருடைய காதில் விஷம் ஊற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி வந்தவுடனே அரசருக்குமே முகமெல்லாம் மாறிடும். உடனடியாக 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இப்போ 2 பேருக்குமே தாங்கள் செய்தது தவறு அப்படின்றது அந்த குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுரும். இவங்க ஒருவேளை இவங்க இப்படி போகிறாங்களா இல்லையா, இவங்களுடைய மனநிலை எப்படி மாறுதுங்கிறத பார்க்கறதுக்காக தன்னுடைய நண்பர் எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து இவங்களுடைய மனநிலை எப்படி மாறுதுன்னு ஹேம்லெட் செக் பண்ணுறதுக்காக பார்ப்பான். இப்போ அவன் அந்த என்ன காரணத்துக்காக அந்த நாடகத்தை போட்டானோ அது அங்கே சக்ஸஸ் ஆகிடுச்சு. உன் பையனை கூப்பிட்டு பேசு, இது வந்து அவன் எதேச்சியாக பண்ணானா அல்லது நம்மளுடைய குற்றம் தெரிஞ்சிருச்சுன்றதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணானான்றது தெரியணும் அப்படின்றதுக்காக பேச சொல்லுவான். அப்போது ஆள் வந்து சொல்லிட்டு போவாங்க, இதை போல் அரசியார் வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு. அப்போது ஹேம்லெட்டும் போவான். போனால் அரசியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பொலேனியோவை ஒரு திரைக்கு பின்னாடி ஒளிய வச்சுருப்பாங்க, ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் காப்பாற்றுறதுக்காக. அப்போ போய்ட்டு நீ ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்ட அப்படின்னோடனே சொல்லிவிடுவான், இல்லை நீங்கள் தான் கடுமையாக நடந்துக்கிட்டீங்க, ரொம்ப தன்மையாக பண்பான ஒரு நல்ல மனிதரை, என்னுடைய அப்பாவை நீங்கள் வந்து ஒரு அரசரை கொன்னுட்டீங்க, அதுக்கு நீங்கள் உடந்தையாக போயிருக்கிறது தான் வெட்கக்கேடு, தந்தையை கொன்னுட்டு அவருடைய தம்பியவே நீங்கள் உங்களுக்கு திருமணம் செய்து உங்களுக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு அவன் வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் பொழுது அவன் கோவப்பட்டு வரும்போது இவன் கொலை பண்ண வர மாதிரி நினச்சிக்குவாங்க. அப்போ நீங்கள் என்னை கொல்றதுக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னோடனே அந்த உள்ள திரையில் மறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய பொலேனியோ வந்து வெளியில் வர நினைப்பார். அவர் ஒரு வேளை அரசியை காப்பாற்றுறதுக்காக வெளியில் வர அப்படின்னு நினைப்பார். ஹேம்லெட் என்ன நினச்சிக்குவான்னா, பின்னாடி இருக்கிறது அரசர் தான், கிளாடியஸ் தான் வந்து பின்னாடி இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய வாள் எடுத்து குத்திடுவார். அப்புறமா தான் தெரியும் அது பொலேனியோ அப்படின்னு. அதுக்காக வருத்தப்பட மாட்டான். அப்போ திருப்பி தன் தாயிட்ட வந்து, நீ இவ்வளோ கொலை வெறியோடு இருக்கியே அப்படின்னும்போது, இல்லை நான் உங்களை கொல்ல மாட்டேன், பட் ஆனால் உங்களை மாதிரி ஒரு மோசமான ஒரு நபரை நான் சந்திக்கலை அப்படின்னு அவன் நிறைய வசவுகளெல்லாம் பண்ணோடனே உடனடியாக அவள் வந்து அழ ஆரம்பிச்சிருவான். அப்போ திருப்பி அந்த இடத்துல அந்த ஆவி தோன்றி அவள் தான் செய்த தவறை வந்து உணர ஆரம்பிச்சிட்டா, விட்டுரு, இவ்வளோ எதுவும் செய்யாத, ஆனால் என்னுடைய தம்பியை விடாத, அவனை கண்டிப்பாக பழி தீர்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆவி சொல்லிவிட்டு அங்கேருந்து மறைஞ்சிரும்.
திருப்பி இவ்வளோ மன்னர் இருக்கக்கூடிய ஒரு காப்பாளர்கள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. இப்படி எப்படி போய் மன்னரை கொல்ல முடியும்னு அவனுக்குள்ள ஒரு சிந்தனை ஓட ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே அந்த கிளாடியஸ் மன்னர் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், இவன் எப்படியாவது இங்கேருந்து நாடு கடத்தணும், டென்மார்க்லேருந்து அவனை இங்கிலாந்துக்கு அனுப்பணும். அப்போ இங்கிலாந்துக்கு அனுப்பணுன்னா சாதாரண இல்லை, அது ஒன்றும் ஈஸியாக வந்து ஒரு இளவரசனை அனுப்பிட முடியாது, எந்த காரணம் இல்லாமல் அனுப்பிட முடியாது. அதனால் ஏதாவது ஒன்று யோசிக்கணும். அப்படி அவன் அனுப்பிட்டோம்னா அவன் இங்கிலாந்து இறங்கினோடனே இங்கிலாந்துலேயே அவனை வச்சு அவன் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு அவன் ஒரு பிளான் பண்ணுவான் கிளாடியஸ். அப்போ ஒரு அரசு முறை பயணமாக வந்து இளவரசனை அனுப்பி வைக்கலான்னு ஒரு திட்டம் போடுவாங்க. அதன்படி ஹேம்லெட்டும் போவான், இங்கிலாந்துக்கு போவான். அப்போ போகும்போது கூட 2 பாதுகாவலர்களை அனுப்பி வைப்பான். அந்த பாதுகாவலர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருவான். அந்த லெட்டர் வந்து இங்கிலாந்து மன்னர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு. என்னென்னா இதில் இவன் இறங்கின உடனே இங்கிலாந்தில் இவனை கொண்டுடணும்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கோம். இப்போ கப்பல் பயணம் போவாங்க. ஹேம்லெட்டுக்கு முன்னவே தெரியும் இது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இவன் நம்மளை அனுப்ப மாட்டான் அப்படின்னு. அவன் உஷாராக தான் போவான். அப்போ அந்த கப்பல் பயணம் போயிட்டு இருக்கும்பொழுதே அந்த 2 பாதுகாவலரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த லெட்டரை எடுத்து ஹேம்லெட் பிரித்து படிச்சுருவான். அதில் அவனோட பேர் எழுதியிருக்கிறத பார்த்துருவான். அதை அழிச்சிட்டு அந்த 2 பாதுகாவலர்கள் பேரை எழுதி வச்சுட்டு அவங்கள்ட்ட வச்சுருவான். அதுக்கு நடுவில் என்ன ஆகிடுனா, ஒரு கடற்கொள்ளையர்கள் அந்த கப்பலை முற்றுகையிட்டு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஹேம்லெட் தன்னுடைய கப்பலை விட்டுட்டு அந்த கடற்கொள்ளையர்கள் கப்பலில் இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இப்போ இதுதான் சாக்குன்னு ஹேம்லெட்டை விட்டுட்டு வந்த படகு திருப்பி ஓடிடும். அப்போ அந்த கடற்கொள்ளையர்கள் தன்னோட சண்டை போடுறது டென்மார்க்குடைய இளவரசனை தெரிஞ்ச உடனே அந்த சண்டையை நிறுத்திக்கிட்டு சமாதானமாக போயிட்டு, நம்ம இளவரசனுக்கு எதுவும் சண்டைலாம் போடலை அப்படின்னா நமக்கு நிறைய சன்மானம்லாம் கொடுப்பாரு அப்படின்ற எண்ணத்தில் விட்டுறாங்க. அதே கப்பலில் டென்மார்க் நோக்கி திருப்பி வந்து ஹேம்லெட்டை வந்து அவங்க விட்டுறாங்க. அப்போ வரக்கூடிய ஹேம்லெட் உடனடியாக தன்னுடைய நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதி, அதே போல் கிளாடியஸுக்கும் ஒரு கடிதம் எழுதி, இதை போல் நான் உங்களை சந்திக்கிறதுக்காக வரேன் அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி அவன் ஒரு கடிதத்தை எழுதுவான். தன் நண்பனுக்கு எழுதுவான், நான் வரேன், இதை போல் திட்டத்தீட்டி நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போது தன் நண்பனை அழைச்சிக்கிட்டு போகிற வழியில் 2 நபர்களால் சவக்குழி ஒன்று வெட்டப்பட்டிருக்கும். அப்போ யாருக்கு இந்த சவக்குழி அப்படின்னு நின்று ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு மறைவில் நின்று. அப்போது அரசரும் அரசியும் அப்புறம் இன்னும் தனக்கு தெரிந்த நபர்கள் எல்லாருமே ஒரு சவப்பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க. அப்போது தன்னுடைய காதலியாக இருக்கக்கூடிய ஒஃபிலியாவினுடைய அண்ணனும் கூட வரத்தை இவன் பார்ப்பான். அப்போ யாருடைய இறப்பு இது, யார் இறந்துட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மதகுரு வந்து ஒஃபிலியாவுடைய பேர் சொல்லி அவளுடைய இறப்புக்காக சொல்லிட்டு இருக்கும்பொழுது, அப்போ தன்னுடைய காதலி தான் இறந்து போயிட்டா, அவள் வந்து தற்கொலை பண்ணிட்டா துக்கத்தில் அப்படின்னு சொல்லி தன் விஷயத்தை தெரிஞ்சுக்குவான். இப்போது ஒஃபிலியாவுடைய அண்ணனுக்கு ஹேம்லெட் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மம் உருவாகும். ஏன்னா தன்னுடைய தந்தை இப்போது தன்னுடைய தங்கை 2 பேருமே ஹேம்லெட்டால் தான் இறந்து போனாங்கங்கிற ஒரு கோபம் அவனுக்குள்ளே ஏற்படும். இந்த கோபத்தை கிளாடியஸ் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பான். என்னென்னா 2 பேருக்குள்ளே ஒரு போட்டி வைக்கணும், ஒரு கத்தி சண்டை, ஒரு நட்பு முறையில் ஒரு கத்தி சண்டையை வைக்கணும். அந்த கத்தி சண்டையில் வந்து கூர்ந்த முனைவுள்ள கத்திகளெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தாமல் நல்ல முறையில் ஒரு சண்டை நடக்கணும். ஆனால் ஒரு சூழ்ச்சி இருக்கும். என்னென்னா அந்த கத்தியில் ஒரு விஷம் தடவிய கத்தியில் லைட்டான ஒரு கீறல் மட்டும் ஹேம்லெட்டோட உடம்புல போட்டு அவன் இறந்து போயிடுவான் அப்படிங்கிறது திட்டம். இதன்படியே அந்த சண்டையை நடக்கும். சண்டை ஆரம்பித்து வால் சண்டை போயிட்டுருக்கும், ரொம்ப நேரம் போகும். 2 பேருமே வால் சண்டையில் சிறந்தவர்களாக இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கேப் விடுவாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு நடுவில் என்னென்னா அந்த கிளாடியஸ் அந்த மன்னர் என்ன பண்ணுவான் அப்படின்னா 2 கோப்பைகளில் மதுபானம் எடுத்துருந்து வைப்பாங்க. அதில் ஒன்று தனக்கும் இன்னொன்றுத்தில் விஷம் ஊற்றப்பட்ட ஒரு மதுபானமும் இருக்கும். அப்போது ஒருவேளை ஹேம்லெட் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அந்த வெற்றியை கொண்டாடுறதுன்னு வரையுமா நாம் நல்ல மதுபானம் எடுத்து குடிச்சிட்டு இன்னொரு கப்பை வந்து ஹேம்லெட்டு கொடுத்தோம்னா விஷம் இருக்கக்கூடியது அவன் குடிச்சிட்டு அவன் செத்துருவான்றது ஒன்று. ஒருவேளை அந்த கத்தி பட்டு அவன் சாவலைன்னா இந்த ஒரு ஆப்ஷனும் வச்சுருந்தார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த டயர்டான நேரத்தில் ராஜா என்ன பண்ணுவார், ஒரு மதுபான பாட்டில் எடுத்து குடிப்பார். இன்னொன்று ஹேம்லெட்டு கொடுப்பார். இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டைக்கு போகிறேன்னு என் சண்டைக்கு போயிடுவான். திருப்பி சண்டை நடந்துகிட்டு இருந்த கேப்பில் அரசி பக்கத்தில் இருந்து தெரியாமல் அந்த விஷம் ஊற்றப்பட்ட அந்த கப்பு எடுத்து குடிச்சிருவான். இதை வந்து அரசர் கவனிக்க மாட்டான். அப்போ உடனடியாக தனக்கு விஷம் கலக்கப்பட்டிருக்குன்ற விஷயம் தெரிஞ்சு அவள் வந்து அப்படியே அங்கேயே சரிஞ்சு விழுந்து செத்துருவாள். இப்போ இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும். சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கூர்ந்த வாள் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இவன் மறைமுகமாக பயன்படுத்தி ஹேம்லெட்டுடைய உடம்புல ஒரு கோடு போட்டுருவான், அதில் விஷம் தடவப்பட்டிருக்கிறத. அப்போ நீ எப்படி இந்த கூர்ந்த வாள் பயன்படுத்துகிறேன்னு அவனுடைய வாளையை வாங்கி அவனையே வந்து குத்திடுவான். குத்திட்ட உடனே அவனும் சரிஞ்சு விழுந்துருவான். இப்போது தன்னுடைய தாய் அங்கே இடத்துல விஷம் குடித்து இறந்து போயிடுவா. தன்னுடைய காதலியினுடைய அண்ணன் அவனும் தெரிஞ்சு போயிடுவான். இவனுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, ஓஹோ நம்மளை வந்து சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சிடும். உடனடியாக அதே கத்தி எடுத்து அதே இடத்துல கிளாடியஸையும் குத்தி அவன் வந்து அந்த இடத்துல வீழ்த்திடுவான். வீழ்த்திட்டு
இந்த நிகழ்வு தன்னுடைய தந்தை இறப்பிற்கு நாம் வந்து பழிக்கு பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவை வந்து ஹாம்லெட்டுக்கு கொடுக்கும். அருகாமையில் இருக்கக்கூடிய தன் நண்பன் ஹொரேஷியோவை கூப்பிட்டு, நானும் இப்போது இறக்க போகிறேன், என்னுடைய இறப்பு என்பது ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக நான் கவலைப்படலை, இந்த நாடை நீ தான் இதுக்கப்புறம் பார்த்துக்கணும், இந்த விஷயத்தை இந்த மன்னர் வந்து எப்படி இறந்து போனார், இந்த ஹாம்லெட் எப்படி இறந்து போனாங்கிற இந்த விஷயத்தை இந்த நாடு முழுக்க நீ பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை வந்து ஹாம்லெட் விட்டுருவான். இதோட இந்த கதை வந்து முடியும். இதுதான் ஷேக்ஸ்பியருடைய 4 கிரேட் ட்ராஜடிஸில் 2வது கதையாக நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டது. முதல் மேக்பெத் கதையை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கதையை பார்க்காதவங்க கேட்காதவங்க அது மேக்பெத் கார்டெலாம் கார்டில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். மீண்டும் இன்னொரு இது போல் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.